மாம்சம் ஒன்றும் இல்லை இங்கப்பா அப்போ உனக்கு ஏசி ரூம் இருக்கு போய் தனியாக உட்காந்து சாப்பிட்றது. டூ வீலரில் வந்தால் செம்மையாக இருக்கும் வேண்டா 15,000 இல்லைடா 25,000 பேர் நைட்டுக்கு. டக்குன்னு நினச்சிட்டுனால ஒன்று ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங், இது நான் மறக்கவே மாட்டேன். அவன் ட்ரெண்டில் இருக்கா, நம்ம தான் இல்லை ஆக்சுவலி. மணியோட ஹெல்ப்னால ஒருத்தங்க நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவ் வ்ளாக்ஸ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி, சம்மர்னாலே ஊட்டி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். இதான் எங்களோட ரெசார்ட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு. சாதாரண ஒரு பிளேஸ் கூட ஹெவன்லியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே இந்த ரூமில் வந்து திங்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு என்ன ஷட்டில் கார்க் கோர்ட் இருக்குது, போய் விளாண்டுட்டு அப்படியே இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே வீடியோக்குள்ளே போவோம். எங்கடா காடு ஓகே விளையாடுறதுக்கு? உடச்சு போட்டுடலாமா கிளைய? 15,000 இல்லடா 25,000 பேர் நைட்டுக்கு. ஸ்விம்மிங் பூல் வேற எங்க இருக்குன்னு தெரியல. என்னடா ஒரு நேஷனல் செலக்ஷன் பிளேயர் மாதிரி ஆடுறீங்க? ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். யார் ஜெயிப்பா? ஒரே ஒரு பரபரப்பும் இல்ல. பாயிண்ட் வச்சு ஆடுங்கடா. காடி இதை உடச்சு விட்டோன்னா ஈஸியா இருக்கும்டா. காடி நிக்கிற பொசிஷனே பாரு. அந்த என்ன வந்து சானியா நேபாளா யாராது? சானியா மிர்சாவா? அதான்டா, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன். அவ வீட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறான்றேன். அவன்கிட்ட தோத்துட்டு நீயே. சரி பாயிண்ட், அது பாயிண்ட் வச்சு ஆடுங்க. என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. லவ்வால் லோபால் லடா லவ்வால்ரா. இவன கிட்ட இங்கிலீஷ். The next day. எவ்வளவு பாயிண்ட்ஸ்ரா? எங்க மரத்துலயா? ஏன் மாம்சு இல்ல ரீஃபண்ட் மரத்தை கட் பண்ணி வைக்க மாட்டான். அதையும் சிக்கிக்குண்டா காடு. பேட் அங்க சிக்கி இருக்கு பாரு. எங்க? இங்க பாரு உடைஞ்சு. எங்கடா? இங்க பாரு. எங்கடா? ஆண்டா இரு, நான் புடிச்சு இழுக்கிறேன். அப்படியே ஆட்டி விடுங்க. गाइस, அவனித் பாத்தீங்கன்னா அவன் தலையில அவனே மண்ணை வாரி போட்டுக்கிறான். இன்னைக்கு உங்க கூட இருந்து சேர்ந்தனும். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க கூட எல்லாம் சேராத சேராத. ஆமாண்டா. ஏய் ரிஸ்க்டா காடு. இங்க வரடா. ஓ இங்க இருக்கா? எங்க பாத்துட்டு இருக்க? இங்க வரடா. இதுதான்டா. டேய் கண்ணே தெரியல, சும்மா நீ வாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க. அவ ஆல்ரெடி விளையாண்ட. ஆமாண்டா, அங்க ஒன்று இருப்பாரா? அப்படியா? ஆல்ரெடி விளையாண்டவங்க வச்சுட்டு போயிருக்கேன். இது எடுறா காடு, இது முன்னாடியே இருப்பாரு. இங்க பாடுறா, இங்க வரடா. போச்சு பேட். இல்ல இல்ல கொஞ்சம் இருக்கு, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. गाइस இப்ப பாருங்க, ஒரே இதுல எடுக்கிறோம், ஒரே ஷாட்ல பேட்ல வச்சு தல. ஒரு விளையாடுதாச்சே ஃபன். மணியோட ஹெல்ப்னால ஒருத்தங்க நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை. பாயிண்ட் எவ்வளோ? நான் ஆடணும்டா அடுத்த மேட்ச். 10 பாயிண்ட்ஸ் தான். கொட்டிடுறா காடு. காடு நீ தான் ஜெயிப்ப. லைவ் போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். பேட் டச்சா காடு? பாயிண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. 3-1 3-1 3-1 2-2வா? டேய் கொஞ்சமாவது ஆட தெரிஞ்ச மாதிரி ஆடுங்கடா. வந்தோமா, ஒரு சால்னா பரோட்டா சாப்பிட்டோமா,
தூங்கணுமா? அவே சீக்கிரம் முடிங்கடா. எவ்வளோ 6ஆ? இந்த 4 பாயிண்ட்டு. அடுத்து அண்ணன் உள்ள களத்தில் இறங்குவோம். சரி 8-9 7-9 பேட் டச்சு 8-9. இன்னும் கார்டு அவன் ஜெயிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் ஆடுவான்டா, ஜெயிச்சிரு. அப்பாடா. இங்கே பாருங்க 2 பிளேயரும் 2 பேருக்கு ஆட தெரியாது. இவன் அடிச்சா கீழே விழுகும். காடு நீ அடிச்சா 5 சரி விழுகுது, அவன் அடிச்சா 5 சரி விழுகுது. 2 பேரும் அடிக்க மாட்டீங்க. இப்போதான் ஒன்று இதாண்டா பிராண்டட் பேட் உண்மையாவே. இதான் 250 ரூபா பேட்டில் விளையாண்டு இப்போ காடு ஏமாத்தி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? போச்சு. காடு வின். காடு ஹேட்ரிக் விக்கெட். கண்டதை சொல்லிட்டு இருக்கான். ஷூபா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க வேறையவா. ஓகே, டீ அண்ட் பக்கோடா வந்துருச்சுங்க, சாப்பிடுவோம். சூடாக இருக்குடா. சவா காவி குடிக்கலாம் வா. கதிரை எழுப்புங்கடா யாராச்சும். அந்த மாதிரி தான்டா இருக்கு. டவல் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு? எனக்கு காஃபி. காடு உனக்கு பாதாம்பல் சொல்லியிருக்கா? ரொம்ப விளையாடி கலப்பானனால ஏண்டா ஆட்டத்துக்கு கூட்டாது வாடா. நீ தானே பெட்மேட்டு. வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு. அவசர நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன்? எனக்கு டென்ஷன் ஆகுது அவங்க கூட பேசுறதுக்கு. எலி போட்டுறா டீ சாப்பிடலான்ட்டு. இல்லடா முன்னாடி போறேன்னா சூடாரி மூச்சு வாடான்னா வர முடியலாம். எந்த நம்பர் அவனுக்கு? 323 முடியும். ஃப்ரெண்டு பாத்தியா? டேய் காசி நீயுமாடா? I didn't expect this from you. ரெண்டு வச்சிருக்கான், நியூ ஒன்னு வச்சிருக்கான். கதிர் எனக்கே தெரியாது. ரெண்டுத்துக்கு அடி யாராவது எடுப்பான். வாட்ஸ்அப்ல என்ன இருக்கான்னு பாத்துக்கோ. எல்லாம் ஐபோன் வாங்கினா இந்த மச்சான் போட்டோ எடுத்துக்கோடா அப்படின்னு கொடுக்க மாட்டேங்கிறான். மொபைல் தொடச்சு விட மாட்டேங்கிறானே. நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? ஆமா நீங்க ஏதாவது பண்ணிருவீங்கன்னு நொட்டுவாங்க. நைட் தூங்க பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்சதா பிரச்சனை. தெரிஞ்சு வச்சுட்டே அவங்க குரூப்ல எல்லாம் தேசிங்கமா திட்டி மெசேஜ் போட்டுருக்கேன். அழுதுட்டு மாட்டேன். இப்போ யாருக்கிட்டே வரும்போது அண்ணா அண்ணான்னு பேசிட்டு இருந்தால கெட்டாச்சு திரும்பி தம்பி என்ன உனக்கு யாரா ஊருக்கு போக சொன்னா? என்றா பேசிட்டு இருக்க? அப்படிதானே போவேன். என்ன நாளைக்கே வர சொல்றேன். நான் வரக்கு 1 வாரம் ஆகு. இவன் ஏதோ இங்க எடிட்டர் மாதிரி தெரியல. யாருக்கிட்ட கை அடியாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா பண்ணிடலாங்க. ஐயாவை பண்றியா? என்னடா பேசுற? நோ தப்பாகுதுண்ணா. ஐயா நான் ஊருக்கு வந்திருக்கேன் ஐயா. காலையில் பணம் அனுப்பி விடுறேங்க. ஒரு காலத்து அதான் பேசியிருந்தா ட்ரெண்டா. அவன் ட்ரெண்ட்ல இருக்கான், நம்ம தான் இல்லை ஆக்சுவலி. இப்போ கூட வந்து கேஷுவலாக வந்துட்டு பாட்டு உட்காந்துட்டு வரமாட்டான். வரமாட்டான். ஓட்டுவான். இருக்க மாட்டான். வருவாங்க வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு வர மாட்டாச்சு. அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டான். அவனே ஃபோன் பேசுறங்காட்டிக்கு தியேட்டர்ல வந்து தூங்கிட்டு இருந்தான். தியேட்டர்ல எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கா லீடர். பயங்கர இன்ட்ரெஸ்டா போச்சு படம். பக்கோட முடிஞ்சா அப்படிமா மாம்சுக்கு நான்லாம் பேச மாட்டேன்டா அவன் கூட. நானும் பேச மாட்டேன். அவனே கண்ணாடி பார்த்து பேசிக்கிட்டோம். இதெல்லாம் மனுஷனால வெயில வர மாட்டேன். தூங்கி வச்சேன் தீ. 1:30 மணிக்கு டிரைவ் கடையில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓட்டினேன். ஃபர்ஸ்ட் பக்கோடா கதிர் இப்பதான் பேண்ட் தூக்கி போட்டு அன்றாயிரம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான். நான் வேற எல்லாம் முன்னதான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன். என்ன படம் எடிட்டரும் சும்மாவா? இல்லையா? என்னடா உனக்கு பிரச்சனை? வீட்லயே சொல்லியிருந்தேன் இந்த 6000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிருந்தேன்.
கம்மனு வீட்டே படுத்துருக்கான். சரி இப்போ போய் ட்ரை பண்ணு. ஏசி ரூம் இருக்கு. சரி விடு அப்படியே இருக்கு, நான் வந்து பாத்துக்கறேன். ஏண்டா இதுக்கு வேற ட்ரிப் போறங்க. இல்ல கோத்தகிரியில வந்து பெட்ல படுத்தா தூக்கமா? கோத்தகிரின்னு தானே சொன்னேன். அத சொல்லக்கூடாது. யாரு பிஞ்சுக்கிட்டே அடத்து கோத்தகிரிக்கு போறக்கடா சொல்லுது. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. நான் என்ன உன்னை பெரிய மனுஷன் வச்சிருந்தேன். ஜம்மு காஷ்மீர் போறான். கோத்தகிரி எங்க ஊர் கர்மத்தை மட்டும் போறக்கே இதை விட அதிகமா டைம் ஆகுமேடா. எனக்கு கூருக்கு கீருன்னு பேசிட்டு கடைசியில் கோத்தகிரி பாருங்க. நீ தானே சொன்ன சண்டே அவைலபிள். இல்லடா சொன்னா எப்படி போயிட்டு 8 மணி நேரம் டிராவல் போயிட்டு மறுபடியும் தூங்கி வச்சு மறுபடியும் கிளம்பி இங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாமே பிரிஞ்சுக்கு வ்ளாக்ல போகும். ஆஃப் பண்ணுங்கடா. கண்ணகடமா வச்சு கழுகு போட்டு ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ. பண்ணிடுவேன். ஆமா என்ன பேசணும் விளையாடவும் வர மாட்டேங்கிறா. இப்ப இருந்துச்சியா இத்தனை நேரம் தூங்கிட்டீங்க? எனக்கு இது வந்தான் பரோட்டா சாப்பிட்டான் தூங்கினா. சால் நாள் முக்கிலும் பரோட்டா. இப்போ நைட்டுக்கு டின்னர் வாங்க கார்டு கூட போவாங்க. பரோட்டா இல்லை பரோட்டா. ஒரு ஃபோன் கேட்டா தர மாட்டேங்கிறான் மாம்சு. மாம்சு அவன்கிட்ட ஃபோன் கேட்காரு வேலை வச்சுக்காரு. ஒருத்தன் தான் ஐபோன் வச்சிருக்கான் 17 Pro Max. ஊர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்றாங்கடா. இங்க தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்னு. நைட்டோ நைட்டோ எடுத்துட்டு இப்ப நான் அவனோட அதிக வெர்ஷன் வைக்கும்போது நான் அவனுக்கு போட்டோ எல்லாமே எடுத்து அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப அவங்க போட்டோ எடுக்கவும் மாட்டேங்கிறான். அவன் வந்து யார் கைக்கும் தரமாட்டான். நைட் ஃபோன் உடஞ்சிரும் இன்னைக்கு நைட்டு. எதனாலடா? அன்னைக்கு கவில நடந்ததா? கவில என்ன நடந்துச்சு? டக்குன்னு நினைச்சு திட்டினால அவனை. எல்லாம் சொல்லட்டும். அதுதான் மெயின் கண்டென்ட் இதுல. தாதா பட எடிட்டர் ஆடியோ செஞ்ச காரியம் நாளைக்கு ட்ரெண்ட் ஆயிரும். அப்பயும் ட்ரெண்ட் ஆக மாட்டா. அதான் என்னடா பண்ணின ட்ரெண்ட் ஆகுறது. டென்ஷன் ஆகுது மாம்சு பேச பார்த்தாலே. காலை தாண்டே இந்த மூஞ்சி பார்த்து மங்களகரமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஓகே சொன்னா. இப்ப வந்து எதுக்கு அவன் போட்டோ எடுத்து தர மாட்டேன்னு சொன்னான்? அவன் செல்லுல நீ போட்டு வேற பலான விஷயமா. அப்ப நல்லது தானே, 4 பேர் ஷேர் பண்றது தானே நல்லது. அது அவன் பிசினஸோட இது எல்லாமே அதுல தான் இருக்குது. எடிட் பண்றது எல்லாமே நீ பாட்டு போட்டோ எடுத்து டெலிட் பண்ண, உன் போட்டோ டெலிட் பண்ண போது அதை டெலிட் பண்ணி விட்டீங்கன்னா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? பேச மாட்டான், சீரியஸா இருப்பான். நம்ம ரிச்சா காமிச்சுப்பான் நம்ம ஃபேஸ. தெரியலையே பார்த்தா வெயிலே தெரியலாண்டா. இன்னும் கொஞ்சம் இருக்கிற குடிச்சுக்கோங்கண்ணா. இப்போ கொஞ்சம் கிளைமேட் ஓகே. அதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு குளிர்காலத்துல தான் ரொம்ப கஷ்டம்டா. ரொம்ப குளிராக இருக்கும். இல்லை சரி, இப்போ சுவிட்சர்லாந்தெல்லாம் போனோம்னா அங்கே நம்ம கூலிங் கரெக்டாக இருந்தது. இங்கே வரும்போது அந்த கூலிங் கம்பேர் இதில் ஒன்றுமே இல்லை. கோத்தகிரி கூலிங் நமக்கு செட் ஆகலை. இது வந்து ஒரு ஹாட்டாக தான் ஃபீல் ஆகுது. சுவிட்சர்லாண்டில் உன் கையில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இல்லை? ஞாபகம் வந்து சீசன் டைம் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சீசனு நான் சொல்கிறேன் சம்மரில் இல்லாமல் அந்த சீசன். ஓகே நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஏடா மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? நீ அடிக்கடி போறனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. நீ வந்து ஒரே டைம் போயிருக்க, அதனால உனக்கு சீசன் தெரியல. 27 பிக் பாக்கெட் கண்டுபிடிச்சு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு இதுல இருந்த நினைச்சா சிரிச்சா அப்படிமா அவன் சொல்லுவான் வடிவேலு. கண்டினியூ. வம்சு ஏன்டா போட்டோ எடுத்து தர மாட்டேன்? நீங்க தான ஸ்டில் கேமரா பண்ணுங்க. அந்த கேமரா கொண்டு வந்து ஸ்டில் கேமரா வந்து கடைசில கேட்டதுக்கு அந்த ஒரு இதுக்காக வந்து கொண்டு வந்து எடுத்து நீ கொடுக்க மாட்டியா? எடுத்து உன்னை தானே எடுத்து தர சொன்னேன். என்ன கோடீஸ்வரன்ல 15வது கொஸ்டின் இதே ஃபர்ஸ்ட் வந்து நீ கதிரை கூப்பிட்டனா ஓடி வந்துருப்பா. இல்லடா இப்ப நானே கதிர் தான் வந்திருக்கோம், கண்டிப்பா எடுத்து கொடுத்துருப்பான். ஏன் இப்ப எங்களை பிடிக்கலங்கறியா? உண்மையா நீ எங்களே தெரியல. உண்மையா கேக்குது. இது சொல்லிருந்தா நான் கமெண்ட் சர்வேத்துல அவன் லெவலுக்கு நீ இல்ல. அவன் வரும்போதே சொன்னான். கேக்குது. பின்னாடி வந்து மணி உட்கார வைக்காத இல்லையா? உன்ன மாதிரி டாய் இல்லையா? இல்ல கண்ணாடி இல்லையா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவன மாதிரி வாக்கிங் ஸ்டைல் இல்ல உன்கிட்ட. இங்கிலீஷ் பேசுறது நாலேஜ் இல்ல. இங்கிலீஷ் நாலேஜ் ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங். இது நான் மறக்கவே மாட்டேன். கதிர பஸ் ஏறினா அவனை மறந்துடுவேன். ஃபோன் பண்ணுவாங்க இருக்காது, எடுக்கவே மாட்டேன். இன்னைக்கே கூட கோத்தகிரி பஸ் ஏறி கிளம்பி நைட் தூங்கிட்டு போகுது. பார்த்தா கதிர் காணாம போயிருப்பான். அவன் தான் பஸ் ஏறி கிளம்பிட்டான். காதல் படத்துல இவன் போயிட்டு இருப்பான்ல
இந்த மாதிரி போயிட்டு இருப்பான். உண்மையாலுமே டென்ஷன் பண்ணிட்டேன் எனக்கு. நான் மனசார சொல்றேன், பயங்கர கடுப்புல இருக்கேன். கதிரி நட்டுலியம் யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஏய் காமெடிக்கலடா, சீரியஸா தானே சொல்றேன். அவ்வளவு கேட்டேன்ல அவன். சரி போடு. எதுக்குடா அப்ப வரான் பேண்டிங் சட்டையை மாட்டிக்கிட்டு? அவன் தூங்குறத என்ஜாய்மெண்ட் போல இருக்குது. சென்னையில நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன் மாம்சு? வேலை டென்ஷன். சென்னையில நிம்மதியான தூக்கம் இல்லை அவனுக்கு. வேலையில் கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக வேலையில் நிறுத்தி தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கான். இங்கே வந்தோன்னா அந்த தூக்கம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. நைட்டுக்கு பிபிக்யூ சொல்லியிருக்கா, அப்புறம் பஃபட் சொல்லியிருக்கு, அப்புறம் ப்ரான் ஃபிஷ் ப்ரான் எல்லாம் சொல்லி ஃபிஷ் ப்ரான் சொல்லியிருக்கு. செஃப் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வராரு ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்கு. நாளைக்கு வராரா? போனதுக்கப்புறம் அப்படி போவார் காரில் தாண்டி. இங்க இருக்கிறதே 4 பேர் யாரும் சமைக்கிறது. அவரே சொன்னார் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு கூட எதுவுமே புக் ஆகாம இருக்கு. இல்லடா அவர் வந்தோன்னு சொன்னார், ரூம்ல 2 o'clock மேலே யாரும் தூங்க கூடாது, 2 to 6 மணி. அதாங்க எங்க ஸ்லீப்பிங் டைம். சரி இப்போ யார் 2 ஃபோட்டோ தானே. ஸோ காய்ஸ் நேற்று ஃபுல்லாக ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு இன்னைக்கு செக் அவுட்டு இவருங்க மணி கிளம்பி நிற்கிறான். ஸோ இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டு குன்னூர் ரோட்டில் இருக்குது. இன்டர் லேக் அப்படின்ற ரெசார்ட்டு ஒரு டீசெண்டான ரெசார்ட்டுங்க. நீங்கள் குரூப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறதுனா லைக் இந்த மாதிரி ஒரு 4 ஷேரிங், சரி 2 கிங் சைஸ் பெட்டோட அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டோட தராங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6000 ஆச்சு ஒரு நைட்டுக்கு, ப்ளஸ் டேக்ஸ் 300. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிடணும், பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்க்ளூடட் கிடையாது. உங்களுக்கு ப்ளே ஏரியா இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. ஒரு டீசெண்டான ரெசார்ட்டுங்க. ஒரு 1 or 2 days வந்து பசங்களோட அப்படியே ரெசார்ட்டில் மட்டும் இருந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு நல்ல பிளேஸ் தான் அது. ஸோ இப்போ அப்படியே நாங்கள் ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். கதிர் கரெக்டாக 3:30 மணிக்கு வந்தோம், 4 மணிக்கு படுத்தான், 8 மணிக்கு எழுந்திரிச்சான், அப்புறம் டின்னர் சாப்பிட்டான், திருப்பி படுத்தா எழுந்திரிச்சான். கேட்டால் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மாமா கோவம் வந்துருச்சு. இந்த ஸ்டெப் ஏறி இறங்கினாவே மூச்சு வாங்குது. அப்போனா நம்ம ஜிம்முக்கு போகணும். நம்ம மென்டல் ஹெல்த் ஹோஸ்ட் இல்லடா, ஃபிசிக்கல் ஹெல்த் தான் ஹோஸ்ட்டு. போய் கீ தொலைஞ்சிடாத. மணிகண்டன் வயது 33 மரணம். காடு தண்ணி வண்டிக்கல அவனுக்கு ஆக்சுவலா கொண்டு வர மாட்டான். ஸோ இப்படி தாங்க அந்த ரெசார்ட்டோட வே. கார் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரோட்லேயே ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். அம்மாடி மூச்சு வாங்குது. பெட்டட்டி அப்படிங்கிற இடம். மழை ஊற மாதிரி தான்டா இருக்குது பாடுறா. கிளைமேட் அப்படி இருக்கு. காடு என்னாச்சு, பிரச்சனையா? வண்டி கழுவு இருக்கா சென்சார்? காடு எப்படி ஏறி வந்த மேலே மூச்சு வாங்கலையா? அந்த அரை மணி உட்காந்துட்டு படுத்துட்டான். காடு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் என்னது இது? 2 வீலரில் வந்தால் செம்மையாக இருக்கும். வேண்டா யாரு அடுத்த டைம் வரும்போது வரையா? அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. கார் காடு வித்தானே நான் இதே வாங்கிடுவேன். இல்லடா பைக் வாங்க. ரம்யாவுக்கு வந்து கார் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. காடு கிட்ட எப்படியாவது பிஸ்னஸ் காடு வந்து யாருக்கு தள்ளி விடலான்னு பார்த்துட்டு ஷிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் சியாஸ். ஓகே காய்ஸ், போய் ஊட்டியில் வர்க்கி வாங்க போகிறோம். வர்க்கி கதிர் கராத்தே பாப் எப்போ ரிலீஸ் ஆகுது? சம்மர். எங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குமோ? நாங்களாம் சரியான ஜெயம் ரவி ஃபேன்ஸு, ரவி மோகன் ஃபேன்ஸு. நம்ம நீயும் தானே? காடு எங்கே போட்டிருக்க? மசனகுடி தானே? போயிட்டு போயிடலாம் மேடம் மசனகுடி. ஏன்டா காடு இந்த போலாம் வேஸ்ட் போலாம். வேஸ்ட். சரி வேற ஏதாவது சின்ன ஸ்பாட் ஏதாவது இருக்கான்னு பாரு. இந்த டால்ஃபின் ஹவுஸ் இருக்கும்ல, அது குன்னூர்லேருந்து உள்ள தொட்டபெட்டா இருக்கு. தொட்டபெட்டா போயிட்டு போகலாமா? சரியான பீக்கு. ஆனால் நீ குன்னூர்லேருந்து ஊட்டி போகணுமே அதுக்கு. இங்கே 11 கிலோமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. அது இப்படி 11 கிலோமீட்டரு. அது குன்னூரே 11 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக தொட்டபெட்டா ஊட்டி இல்லடா, தொட்டபெட்டாக்கு இந்த இடத்துல இருந்து அதான் நான் குன்னூர் போயிட்டு அங்கே டால்ஃபின் ஹவுஸ் வேணா போயிட்டு போயிடலாம். சும்மா டால்ஃபின் ஹவுஸ் போயிருக்கியா? ஞாபகம் இல்லை, போயிருப்பேன் ஞாபகம் இல்லை. அங்கே வந்து ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரி கட்டி டால்ஃபின்ஸில் விட்டுருக்காங்க. அங்கேருந்து குதிடா தொடுக்குமுறான். அவனை தொடுக்குமுறான். அவனுக்குள்ள என்ன லிங்க் இருக்கு? காலம் வச்சுட்டான். வேற என்ன லிங்க்? பெட்ரோல் பங்க் எங்கடா காடு? காய்ஸ், குன்னூரில் சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் தேடிட்டு இருக்கோம். பார்க்கலாம். டேய் அமைதியாக வாங்கடா 2 பேரும்.
பொழுது அன்னைக்கு எனக்கே சலிச்சு போச்சுடா நீ அப்படிடா அவன் டேக்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல, உன் டேக்ஸ் அப்படி இருக்குதுன்னு தெரியல. சிக்கன் மட்டன் தான் இருக்குமாமா, பீஃப் எங்கேயுமே கிடைக்காதாமா. பிரியாணி போட்டுருந்தான். ஆ இங்கதான் பிரியாணி கடை ரோட்ல கிடைச்சது. என்ன லோக்கல் ஆட்டோ டிரைவராமா? இப்போ இருக்காது, மேபி நைட்டு இருக்குமாமா. நைட் தான் போட்டான். டேய் சும்மா சும்மா தொட்டு சரி தான் எதையும் மீறிக்கிறோன்னு. தெரியாம மிஸ்டோங்கிறத வருது. அதாவது நம்ம உடம்பு வந்து சொல்லணும், மிதிச்சா சாரின்னு சொல்லணும். அதை எப்படி தொட்டு மரியாதை நிமித்தமாக மாட்டேன். இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் ராமச்சந்திரா வந்து மொட்டை மாடியில் இருக்குமாண்டா. மொட்டை மாடி பாருங்கடா. செருப்பால் அடிப்பாருன்னு. எனக்கு சென்னைக்கு போய் சொல்றியா? கைஸ் லோக்கல் இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க, ராமச்சந்திரா குன்னூர். கைஸ் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ராமச்சந்திரா குன்னூரில். ஸோ நம்ம அங்கே ஒரு டாக்ஸி அண்ணா கிட்ட கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மெனுலாம் பாருங்கள். ஸோ மட்டன் பஃப்பு, வடை, சாம்பார் டீசெண்டாக இருக்குங்க மெனு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கைஸ் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும் உட்காந்து சாப்பிட்ற இடம். அப்படியே அங்கேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவனாலே கமெண்ட்ல கழுவிக்கிட்டே ஊற்றுவானுங்க. பாஸ் அந்த சமயம் இந்த இடத்த காட்டுங்க கொஞ்சம். மணிக்கு எப்படின்னா ரோட்டு கடையில் சாப்பிட மாட்டான், டீசெண்டாக இருக்கணும், சுற்றி யாரும் ஈ மிக்கக்கூடாது, கொசு வரக்கூடாது. I'm always very hygienic, clean and neat. மாம்சி ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்போ உனக்கு ஏசி ரூம் இருக்கு, போய் தனியாக உட்காந்து சாப்பிட்ரு, கண்ணாடி போட்டு வந்துட்டு இதுக்கும் வந்து கொண்டு அதான் மாம்சி நீ போன்ற ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இதுக்குள்ள நீ நான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உட்காந்து சாப்பிடுறீங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ போயிட்டு நான் படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன். ஏன்டா இப்படி இருக்க, ஊரோட பத்தி வாழடா. 2 லவர்ஸ் இருந்தாங்க, அவங்க கூட இங்க உட்காராம அங்க போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்க டெய்லி வரவங்க, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தானே வரோம். காரணி போனக்கோ இங்க கொஞ்சம் ஜக்கிலானத்தே பார்த்துட்டு கேட்கறான். அவனும் குழந்தை பையன், அவனுக்கு பிடிக்காட்டி வேணான்னு சொல்ல போறான், அவ்வளவுதான். நேற்று ஃபுல்லா கதி சைக்கோவா நடந்தா, இன்னைக்கு மணி இப்ப வெளியே எப்படி டீசெண்டா உட்காந்து டேபிளே பார்த்து சாப்பிட்டுருப்பியா? நீட்டா 4 பேர் ஆப்போசிட் அதான் மாம்ஸ் அங்க போய் சாப்பிடு மாம்ஸ், நீட்டா உட்காந்து சாப்பிடு. இப்போ இந்த இடத்துல இங்க சாப்பிட்டா இங்க தூக்கி விழுகிறோம், இங்க சாப்பிட்டா அங்க விழுகும். அப்படி வராது, அதான் சொல்றேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. வாஷ் பேஷன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடு. சீட் கம்ஃபர்டபிள். டேய் நான் எதுவுமே சொல்லடா, போய் உட்கார்றாங்க பாருடா. நீ உட்கார்றது முடியல. எனக்கு எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. கதிர் மூச்சு காடு வெளியே வந்து கொஞ்சம் இடம் சொல்லு. வரமாட்டாங்க வரமாட்டாங்க வரமாட்டான்டா. யார் சொன்னா அவங்களுக்கு பிடிச்சாதான்டா வருவாங்க, நான் சொன்னதுக்கு தான் வராங்க. கதிர்க்கு வந்து நீ எப்படி இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கும். அப்படிலாம் இல்ல, கதிர்க்கு வந்து உன்னை பிடிக்கும், அதனால நீ போனே தரல நேத்து எனக்கு. அவ்வளவு சண்டை போட்டு ஒரு போன் வருதுடா, எடுத்து ஜட்டில போட்டானே எப்படி எடுக்கிறது? அப்படி சொல்லவே இல்லை, அவனுக்கு வேணும் தான் சொன்னான். உனக்கு நீ வேணும், நீ வந்து ஒரு இமேஜினேஷன் மாம்ஸ் நீ பண்றது இரிட்டேட்டிங்கா இருக்குடா. ஒரு எப்படி இந்த இடம் நீட்டாலன்னு சொல்ற? நீட்டாட்டி நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் இருக்குன்ற. எனக்கு என்னன்னா 4 பேர் உட்கார்ந்தோமா, அதே நீட்டா சாப்பிடணும். ஒரு டேபிள் 2 பிளேட் வச்சோமா, நீட்டா சாப்பிடமா இருக்கணும். சரி, நான் என் பிளேட் நான் இங்க கீழே வச்சுட்டேன். ஏய் நான் நிறைய டைம் பார்த்தேன், தள்ளு வண்டி கடைக்கு வர மாட்டேங்கிறேன். அதான் காடு இல்ல கடை. நான் என்னன்னா நான் என்ன சொல்றேன், திங்கிங் மட்டும் ரிச்சா இருந்தா போதும், ஸ்பெண்டிங்கும் ரிச்சா இருக்கும். அது இல்லாத கிடைச்சானே அப்ப அமைதி உட்காரு. நீட்டா இருக்குன்னு பாக்குறோம். நானும் பார்த்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமாக தான் சொல்கிறேன் நான். எனக்கு வேண்டாம். ஏண்டா சாப்பிடுவாங்க, சாப்பிடுங்க. ஹலோ இது அவர் சொல்ற ரெடிமேட் பிரியாணி இன்னைக்கு ஒரு புட்டி. கைஸ் ஒரு வழியாக குன்னூரில் சாப்பிட்டுட்டு
த இந்தியன் பேக்கரி. என்ன பேக்கரி ஹவுஸ் அது? இந்தியன் பேக்கரி. இந்தியன் பேக்கரி வந்து குன்னூரில் ரொம்ப ஃபேமஸுங்க, வர்க்கிக்கு, கேக்ஸுக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ்க்கெலாம். ஸோ அங்கே வர்க்கிலாம் வாங்கிட்டு க்ரௌன் பேக்கரிலையும், ஆமாம் க்ரௌன் பேக்கரியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது பார்த்திங்கன்னா ஹனி கேக்கு ஃபேமஸ் க்ரௌன் பேக்கரி குன்னூரில். அப்புறம் இந்தியன் பேக்கரி வந்து வர்க்கிக்கு ஃபேமஸ். 2 இடத்துலையும் பர்ச்சேசிங்கை போட்டு ராமச்சந்திரா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ see you soon on the next vlog. Tata, bye.